வணக்கம். நாகராசா வர்ணவலசிங்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு கடத்தொழில் அமைச்சர், புதுசாக வந்த கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஐயா வந்தார். நாங்கள் எல்லாரும் போய் கலைச்சினாங்க. எங்கள்கிட்ட பிரச்சனையை சொன்னாங்க. நாங்கள் எழுத்து மூலமான ஒரு அறிக்கையும் கொடுத்தினாங்க. அதோட இந்த புயல் அடித்ததுக்கு எல்லா இடமும் வந்து பார்வையிட்டு கொண்டு போனவர். ஆனால் பாராளுமன்றத்தில் போய் என்ன வச்சவர்? கடத்தொழிலை பற்றி வாய் துறக்கையில், கடத்தொழிலை பற்றி வாய் துறக்கையில் தங்களோட நுவரேலியா மாவட்டம் தோட்ட தொழிலாளர்கள் இப்படி கஷ்டப்படுது, அவைக்குரிய இதை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அதை பற்றி கதைக்கிறாரே தவிர கடத்தொழில் அமைச்சர் கடத்தொழிலை பற்றி வாயும் துறக்கையில் இந்த புயலில் இந்த கரண்டுலாம் பார்த்து தெரிஞ்சவர் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றியும் வாய் துறக்கையில். அப்போ தமிழா வார கடத்தொழில் அமைச்சர் மேலே எல்லாரும் அதே மாதிரியாக தான் கிடக்கு. இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு போன, இன்றைக்கு புதுசாக பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறேன். பாராளுமன்றத்துக்கு போனவர்கள் கூடவே கடத்தொழிலை பற்றி ஒரு தரங்க வைக்கல. நாங்கள் ரவிகரன் ஐயாவுடைய கதைச்சு நாங்கள் 3 கிலோமீட்டருக்குள்ள சோழர் வந்து நிற்கிறார், அடிக்கிறார், இது சம்பந்தமாக உடனடியாக கதையை கூட தான் 3ஆம் தேதி பாராளுமன்றம் போகிறேன், போன உடனே இதுதான் கதைப்பேன்னு சொல்லி சிறிதரனுடைய கதைச்சு நாங்கள் உடனடியாக அடிச்சு சொன்னாங்க. இன்னும் கடலில் இப்படியே வந்து நிற்கிறான்னு சொல்லி கதைக்க சரி சரி தான் போய் கதைக்கிறேன்னு சொன்னார். அவரும் வந்து சிறிதரனும் வந்து பாராளுமன்றத்தில் வாய் துறக்கையில். அப்போ இன்னும் யோசிச்சு பாருங்க, நாங்கள் இந்தியன் டாலர் வாரான் 3 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நிற்கிறான்னு சொல்லி உடனே கதைக்கும். இன்றைக்கு வரையும் போய் பாராளுமன்றத்தில் எந்த பேரும் வாய் துறக்கையில். கடத்தொழில் அமைச்சரும் அதை பற்றி கதைக்கல. கடத்தொழில் அமைச்சர் நுவரேலியா மாவட்டத்தை பற்றி, தோட்ட தொழிலாளியை பற்றி தான் கதைக்கிறேன். அப்போ இன்றைக்கு பாரதி எல்லாரும் கடத்தொழிலை பற்றி இன்றைக்கு ஒரு கேவலமாக தான் சொண்டு போறீங்க. சீன அரசாங்கம் வந்து மக்களை பேக்காட்டுது, எங்களுடைய அரசாங்கம் எங்களை பேக்காட்டுது, வார அமைச்சர் எங்களை பேக்காட்டின, இங்கே உள்ள அரசியல்வாதிகள் எங்களை பேக்காட்டுறீர்கள். அப்போ இதுக்கு எதிரான முறையில் சில நடவடிக்கைகளை நாங்கள் கூடிய சீக்கிரம் எடுக்கிறக்கூடிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் புதிய அமைச்சர் வந்திருக்கிறார், புதிய அமைச்சர் திருப்பி எங்களுக்கு என்ன செய்கிறார்னு பார்ப்போம் நாங்கள் பொறுத்திருந்தாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் இதை பற்றி ஒரு கடத்தொழில் அமைச்சர் கடலை பற்றி கதைக்கலைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்து பின்னுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம். எங்கட மக்கள் எல்லாரும் மாற்றம் வேணுமெண்டுச்சுன்னு இன்றைக்கு மாற்றம் வந்து என்னத்தை கட்டுறாங்க? ஏதாவது மாறிச்சுதா? இல்லை ஏதாவது ஒன்று மாறிச்சுதா? இன்றைக்கு மண்ணெண்ணைக்கு 5 ரூபா வெளியேற்றுறோம்னு சொல்லி அண்டையை கிடந்து ஏற்றுறாங்களோ ஏற்றுறியோ அது எங்களுக்கு தெரியாது. அப்போ இப்படியே போய்கொண்டு தான் எங்களோட நிலைமை என்ன? அப்போ இது இனிமேலும் எந்த அரசாங்கத்தோட நாங்கள் கதைக்கிறது, எந்த அமைச்சரோட கதைக்கிறது, யாரோட கதைக்கிறது? பாரதரும் அப்படி, முதல் இருந்தவரும் அப்படி, இப்போ வந்தவரும் அப்படியா கிடக்கு. இல்லை பாராளுமன்றத்தில் கதை கேட்க கடத்தொழிலை பற்றி வாய் திறந்திருக்கலாம். ஆனால் கடத்தொழில் பற்றி வாய் திறக்கல. தண்ட கிராமத்தையும் தண்ட நாட்டையும் தண்ட ஏரியாவையும் தான் சொல்கிறேன். நுவரேலியா தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுக்குரிய இதெல்லாம் நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும் என்று சொன்னால் அப்புறம் என்னது கடத்தொழில் அமைச்சரோட நாங்கள் போய் என்னத்தை கதைக்கிறது? ஏற்கனவே யாழ்ப்பாணத்தை வரைந்து நாங்கள் ஒரு அமைப்பு கதைக்கல, ஒரு 3 நாள் அமைப்பு கதைச்சது. வடமாகாணத்தில் இருக்க கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ் மாவட்டத்தில் இருந்த ஒரு குரூப் கதைச்சு அப்படியே கதைச்சது. வடமாகாணமாக கதைச்சது, யாழ் மாவட்ட ரீதியில் கதைச்சது, சில பேர் தனிப்பட்ட ரீதியில் போய் கதைச்சது. இப்படி எத்தனை பேர் கதைச்சது அடுத்த நேரம் எல்லாம் வந்து பார்த்து கொண்டு போடுவார். ஆனால் கடத்தொழிலை பற்றி கதைக்கல. அப்போ இவைகளோ எங்களது கடத்தொழில் இந்த எங்களது வளங்களை காப்பாற்றி, எங்களது மக்கள் இந்த வாழ்வாரத்தை காப்பாற்றி, எங்களது நல்ல முறையில் கொண்டு வந்து நாங்கள் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு வழிவகுக்க போயினேன். இவங்களுக்கு வழிவகுக்க போயினேன். அப்போ இவையை நம்பி நாங்கள் என்ன செய்யலாம்? எங்களோட மக்கள்லாம் சிந்திக்கணும். எங்களது மக்கள்லாம் முற்று முழுதாக சிந்திக்கணும். மாற்றம் வேணும்னு சொல்லி இன்றைக்கு மாற்றத்தில் என்னத்தை கண்டுறாங்க எல்லாரும். நாங்கள் உண்மையின்படி ஒரு வெக்கமான வேலை தான். ஆனால் என்னத்தை கண்டுறாங்க? மாற்றத்துக்காக போய் என்னத்தை கண்டுறாங்க? இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ இது சம்பந்தமாக இனிமேத்தன்னும் ஜனாதிபதி அவர்கள்லாம் கவனத்தில் எடுக்கணும். உண்மையின்படி நாங்கள் இனிமேல் போய் என்ன கடத்தொழில் அமைச்சர் வந்து பாராளுமன்றத்தினுடைய பிரச்சனை கதைக்கல் என்று சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் அல்லது ஜனாதிபதி செயலாளர் அவர்கள் உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து எங்களது பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முன்வரணும். வேறென்று சொன்னால் நாங்கள் உங்களை புதுசாக ஒன்றும் கேட்கல, ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை தான் நடைமுறைப்படுத்த சொல்லியிருக்கோம். இப்போ ஜனாதிபதி அவர்களுக்கு இதுக்கு காது கட்டுச்சதோ எட்டலையோ அது எங்களுக்கு தெரியாது. உண்மையின்படி இது காது கட்டும், எட்டினாலும் அவர் கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறாரோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. உடனடியாக ஜனாதிபதியர்கள் எங்களது கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுக்குரிய ஆட்களை கூப்பிட்டு அமைப்போல கூப்பிட்டு கதைச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து எங்களது பிரச்சனை எங்களது கடல் வளத்தை காப்பாற்றணும், எங்களது இல்லதான் இந்திய நிலப்பட இல்லதாண்டாமல் மறிக்கணும், அடுத்தது எங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றி நாங்கள் வருங்காலம் வந்து அந்நிய செலவாடியை நாங்கள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவில் பார்க்கணும். இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக எங்களோட கடல் வளம் இருந்தால் தான் நாங்கள் அடுத்த காலத்தில் நாங்கள் பெரிய எங்களது வருங்கால சந்ததி வாழும்.